பூலோகத்தில் ஓர் பரலோகம். பொன் வெள்ளியைப் பார்க்கிலும் தயையே நலம். நீதிமொழிகள் 22:1. ஒரு ஊரில் போதகர் ஒருவர் பரலோகத்தை குறித்து அற்புதமாய் பிரசங்கித்தார். பரலோகத்திற்கு பின் ஒரு மனிதர் அவரிடம், ஐயா, உங்கள் பிரசங்கம் பிரமாதம், ஆனால் பரலோகம் எங்கே என்று கேட்டார். போதகர் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, அதோ பார், தெருக்கோடியில் ஒரு குடிசை தெரிகிறது அல்லவா? அங்கே ஒரு விதவை தாயார் குழந்தைகளுடன் வசிக்கிறார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டு பராமரிக்க யாரும் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். நீங்கள் அங்கே போய் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். அதன் பிறகு பரலோகத்தை காண முடியாவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு செய்த செலவை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்றார் போதகர். அந்த மனிதர் போதகர் சொன்னபடி அந்த தாயாருக்கு வேண்டிய மருத்துவ செலவை செய்து உதவினார். அவர்களும் குணமாகிவிட்டார்கள். அந்த வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தார். நோயிலிருந்து குணமடைந்ததும் அவர்களை தன் வீட்டின் வேலைகளில் உதவி செய்ய அழைத்து வந்தார். அந்த மனிதர் போதகரை சந்தித்து, ஐயா, நான் இப்போது பரலோகத்தை கண்டுவிட்டேன். அதற்கு வழிகாட்டிய உங்களுக்கு நன்றி என்றார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் தேவ பக்தியுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய மிகுந்த தர்மங்கள் பரலோகத்தை அசைத்தது. பரலோகத்தில் உள்ள தேவதூதனே, கொர்நேலியுவின் வீட்டிற்கு வந்து உன் ஜெபங்களுக்கு உன் தர்மங்களுக்கும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது என்றார். அப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி என்றார். தேவ சத்தம் கேட்கிறார், வழிநடத்துதலை பெறுகிறார். பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் அந்த ஏழை விதவைக்கு உதவி செய்த அந்த மனிதரைப் போல தேவைப்படுவோருக்கு உதவ முன் வரலாமே. கொர்நேலியுவை போல் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து தன் தர்மங்களை செய்து இந்த பூமியில் பரலோகத்தை அனுபவிங்கள். தேவராஜ்யம் பூமியில் கட்டப்பட நமது பங்களிப்பை கொடுக்க முன் வருவோம். பரலோக மேன்மைகளை சுதந்தரிப்போம். ஜபக்குறிப்புகள். 1. ஆப்பிரிக்காவை சேர்ந்த தெற்கு சூடான் தேசம் ரட்சிக்கப்பட, கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் வாலிபர்கள் ரட்சிக்கப்பட, கிருஷ்ணகிரி பணித்தளம் பிலிப் ராமகிருஷ்ணன் என்பவருக்கு பக்கவாதம் குணமாக, ஆகஸ்ட் 15 எழுப்புதல் வாலிபர் முகாமின் ஆயத்த பணிகளுக்காக